கோட்டாபய ராஜபக்சவை பாதுகாப்பதற்கும் பயங்கரவாதத்தில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்த ராஜபக்சாக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் அவதரித்த ஒரு தேசப்பற்றுள்ள ஒரு போர் வீரர் தான் இந்த சுகீஸ்வர பண்டார. இவர் செய்த இந்த தியாகம் இருக்குது. இதை பற்றி சொல்லப்போனால் எங்களுடைய நாக்கு என்பது மணக்கும். அந்த அளவுக்கு இவர் அவருடைய தியாகத்தை இவர்களுக்காக செய்திருக்கிறார். அந்த தியாகத்தினுடைய அந்த பிரதிபலன் என்னவோ தெரியாது. இப்போது இவர் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆக வந்துட்டாயா என்று ஒரு வடிவேலுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனம் ஒன்று இருக்கும். அந்த அளவிற்கு மக்கள் வரிப்பணத்தை கையாள்வதில் இவர் காட்டிய அந்த திறமை இருக்குதே, அது அபரிமிதமானது. இவர் முதல் செய்த தியாகம் என்ன தெரியுமா? கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த 2 வருடமும் 7 மாதங்கள் 25 நாட்களில் தனது தனிப்பட்ட செலவுகளுக்காக சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக 60 லட்சம் பெற்றிருக்கிறார். அதுவும் போதாது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவருடைய பதவியை விட்டு வெளியேறியதன் பின்னரும் கூட 2022 ஜூலை முதல் 2024 பிப்ரவரி வரை மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தமாக 19 லட்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிறப்பு திட்ட பணிப்பாளர் நாயகம் என்ற பதவியின் கீழ் மேலும் 42 லட்சம் சம்பளமாக பெற்றிருக்கிறார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி 135 அதிகாரிகளையும் நியமித்திருக்கிறார். அவர்களுக்காக மக்கள் வரிப்பணத்தில் இருந்து 170 மில்லியன் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக வழங்கப்பட்டும் இருக்கிறது. அரசியல் நோக்கங்களுக்காக 137 பேரை இணைத்து செயற்படுத்தி ராஜபக்ச குடும்பத்தின் தேவைகளுக்காக செலவிடப்பட்டதாக கூறப்படும் தொகை 240 மில்லியன். இது ஒரு பக்கம் இருக்க, இவருடைய வாகன விருப்பமும் ஒரு தனி அத்தியாயமாக இதற்குள் இருக்கிறது. இந்த அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு 17 வாகனங்கள் இருந்த போதும் இவர் அவருடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக பென்ஸ் கார் ஒன்றையும் பயன்படுத்தியதுடன் அதற்காக 2311 லிட்டர் எரிபொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக 9 வாகனங்களுக்கு மாதாந்தம் 1,65,000 முதல் 2,60,000 வரை எரிபொருள் கூப்பன்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 18 மில்லியன் பெறுமதியான இந்த கூப்பன்கள் உண்மையில் பயன்படுத்தப்பட்டதா என்பதற்கான தெளிவான சான்றுகள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனுமதியின்றி 2022 முதல் 2024 வரையான காலப்பகுதியில் 8 முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். அந்த காலப்பகுதிக்கான சம்பளமும் கொடுப்பனவுகளும் தொடர்ந்தும் பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இவைகள் தான் இந்த சுகீஸ்வர பண்டார ராஜபக்சாக்களுடைய குடும்பத்துக்காக செய்த தியாகங்களாக இருக்கிறது. சுகீஸ்வர பண்டார என்பவர் ஒரு தனி நபர் மட்டும் அல்ல. அவர் அதிகாரம், அரசியல், விசுவாசம் என்கின்ற அந்த மூணும் எவ்வாறு பிணைந்து துஷ்பிரயோகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த சுகீஸ்வர பண்டார். இதனால் தான் இந்த சுகீஸ்வர பண்டாரவனுடைய கட்சி இன்று ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தது. அந்த ஊடக சந்திப்பில் அவர்கள் சுகீஸ்வர பண்டாரவை கைது செய்தது என்பது IMFற்கு செய்கின்ற ஒரு அவமரியாதை என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். மக்கள் பொருளாதார நெருக்கடியில் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்வது என்று சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் இவர் அவருடைய அந்த சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அதிகாரத்தின் நிழலில் இருந்துவிட்டு இப்போது தேசப்பற்றை பற்றி பேசுகிறார். ஆனால் அரசியல்வாதிகள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களுடைய நினைவாற்றல் என்பதை இலகுவாக மதிப்பிடக்கூடாது. மக்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கிறது. அவர்களின் தீர்ப்பு காலதாமதமாக இருக்கலாம், ஆனால் தவறிவிடாது. தீர்ப்புகள் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து கொண்டிருக்கிறன.